ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு த சேர்ஃபுல் பீட். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, நம்மளோட உயிரை பற்றிய ரகசியம் என்னன்றதை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட மருத்துவ உலகம் என்னதான் வளர்ச்சி அடைஞ்சாலும் நம்மளோட உயிரை பற்றிய ரகசியங்களை இன்னும் நம்ம மருத்துவ உலகத்தால் கண்டுபிடிக்க முடியல. அந்த வகையில் நம்மளோட உடலை பாதுகாக்க நம்ம உடம்புல எண்ணற்ற செல்களும் எண்ணற்ற சுரப்பிகளும் வேலை செய்யுது. பொதுவாக நம்ம மனிதன் உயிர் வாழறதுக்கு எது மிக முக்கியமாக பார்க்கப்படுதுன்னா, ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், இது 3 தான் மனிதன் உயிர் வாழ மிக முக்கியமாக பார்க்கப்படுது. இது 3ல எது தடைப்பட்டாலும் அப்பதான் நம்ம மனிதர்களுக்கு நோய்கள் உருவாகுது. எடுத்துக்காட்டா நீங்கள் உங்கள் ஒரு கையால் இன்னொரு கையை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் பிடிச்சிருக்கிற இடத்த தவிர 2 சைடும் பார்த்தீங்கன்னா பிளட் அதிகமாக சேர்ந்துருக்கும். இதனால் உங்கள் ரத்த ஓட்டம் தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கையை எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரத்த ஓட்டம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் வர்றதுக்கு தயாராக இருக்கும். இப்போ நீங்கள் கையை அழுத்தி பிடிச்சிருக்கும் போது அந்த பக்கமும் இந்த பக்கமும் பிளட் ஸ்டாப் ஆகி நின்றுருக்கும். அந்த சென்டரில் இருந்துச்சுல்ல அந்த ப்ரெஷர் பாயிண்ட், அந்த ப்ரெஷர் பாயிண்ட் தான் நோயின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, நம்ம உடம்புல எங்கேயாவது காயம் ஏற்பட்டுருச்சுன்னா ரத்த ஓட்டம் 2 சைடும் ஓடிட்டுருக்கும். ஸோ சென்டர் பிளேஸில் காயமாகுது அப்படின்னா பிளட் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறும். ஏன்னா அந்த இடத்துல காயம் ஏற்பட்டு ரத்த ஓட்டம் தடைபடுது. ஸோ இதனால தான் பிளட் வெளியே வருது. இதே சேம் ஃபார்முலா தான் நோய். இந்த காயத்தை சரி செய்ய நம்ம மனித மூளையால் முடியாது. அதனால தான் நம்மள நிறைய பேத்துக்கு அடிபட்டுருச்சுன்னா உடனே மயக்கம் வர்றது. ஸோ அந்த மாதிரி அடிபடும் போது என்ன நடக்குதுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற மொத்த சுரப்பிகளும் செல்களும் அந்த காயத்தை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்ட்டு போராடும். ஸோ அந்த டைமில் தான் நம்மளோட மூளை செயலிழந்து மயக்க நிலைக்கு போயிடுவோம். நம்ம உடம்புல இருக்கிற மொத்த ஆற்றலும் ஒன்றா சேர்ந்து அந்த காயத்தை சரி பண்ணுறதுக்காக போராடும். இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட மொத்த உடம்பே ஆன்டிபாடி தான். அதனால் நம்ம உடம்பே நமக்கு வர நோயிலிருந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்க அதிக அளவு போராடும். ஸோ அதனால் நம்ம உடம்பு என்ன பண்ணுதுன்னா, சளி பிடிக்குது, இல்லை ஃபீவர் வருது, இல்லை வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி சின்ன சின்ன நோய்கள் வரும்போது தன்னைத்தானே சரி பண்ணிக்க அதிக அளவில் போராடும். ஸோ அதனால் தன்னைத்தானே சரி பண்ணுற அளவுக்கு உங்கள் உடம்புல சத்து இல்லை அப்படின்னா, நம்ம பைக்கில் மெயினில் பெட்ரோல் போட்டு ஓட்டிகிட்டு இருப்போம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் நம்ம கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் பெட்ரோல் தீர்ந்து போயிடும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ரிசர்வ் போட்டு நம்ம அகெயின் ட்ராவல் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம உடம்பும் சின்ன சின்ன வியாதிகளை அதுவே போராடி சரி பண்ணும். பெரிய வியாதிகள் வரும்போது அதிக அளவிலான நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஆற்றலையும் ஒன்றா சேர்த்து வச்சு அந்த நோயை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம உடம்பு போராடும். அந்த மாதிரி போராடியும் ஜெயிக்க முடியல அப்படின்னா தான் நம்ம போய் டாக்டரை போய் பார்ப்போம். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம யாரும் போயிட்டு உடம்பு நோய் கூட ஃபைட் பண்ண நம்ம அலோவ் பண்ணுறதில்ல. சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலே உடனே நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணுறோம். உடனே நம்ம டேப்லெட் போட்டுக்கிறோம். ஆனால் விதிப்படி பார்த்தா உடம்புல உருவாகிற எல்லா விதமான நோய்களுக்கும் நம்ம உடம்பே மருந்தாக இருந்து அதை சண்டை போட்டு ஆட்டோமேட்டிக்காக அதை வெளியேற்றும். ஆனால் அதை நம்ம யாரும் பண்ணாமல் நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு இமீடியட்டாக நம்ம இன்ஜெக்ஷன் டேப்லெட் எடுத்துக்கிறோம். இது மிகப்பெரிய தப்பு. ஸோ அதனால் நம்ம உடம்பு எவ்வளோ தான் போராடியும் ஜெயிக்க முடியல, நம்ம டாக்டருங்க கொடுக்குற மருந்தும் எவ்வளோ தான் கொடுத்தும் ஜெயிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம மனிதனோட உயிர் பிரிஞ்சு போகுது. பொதுவாக நம்ம உடம்புல ஓடுற உயிரை காந்தம்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஜீவன். உடம்புக்கு உள்ளே இருக்கிற பகுதியை சிவகாந்தம்னும் உடம்புக்கு வெளியில் இருக்கிற பகுதியை வான்காந்தம்னும் மகரிஷி முனிவர் குறிப்பிட்டிருக்காரு. வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, சிவகாந்தம் உயிரினத்தில் சீர்குலைத்தால் தடைப்பட்டால் மின்குறுக்காம் சிக்கலே வலி துன்பம் சாவு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நம்ம உடம்புல வர நோய்களுக்கு நம்மளே உறுதுணையாக இருக்கோம் அப்படின்னா அது பழி செயல் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி குறிப்பிட்டிருக்காரு. போதைப் பொருளுக்கு நம்மளோட உடம்பை நம்ம அடிமைப்படுத்துறது, அதனால நோய் நம்ம இறந்து போகிறோம் அப்படின்னா அது பழி செயலாக பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுமே இறைவனால் படைக்கப்பட்டது. இறைவனோட ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே நம்ம இந்த உலகத்தில் உயிரினங்களாகவும் மனிதர்களாகவும் வாழ முடியும். அதனால் நம்ம உடம்பு கடவுள் வசிக்கிற இடம். பொதுவாக நம்ம உடம்புக்கு மெய் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம எல்லாரும் எங்கேயாவது வெளியில் ட்ராவல் போகிறோம் அப்படின்னா அங்கே எக்கச்சக்கமான தங்கும் விடுதிகளை நம்ம பார்த்துருப்போம். ஒவ்வொரு தங்கும் விடுதிகளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேரில் இருக்கும். பொதுவாக நம்ம ஏதாவது ஆன்லைனில் போய்ட்டு சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது தங்கும் விடுதியில் போய்ட்டு தங்கலாம் அப்படின்ட்டு ஆன்லைனில் தேடும்போது லாட்ஜ் அப்படின்ட்டு தான் காமிக்கும். எல்லாமே லாட்ஜ்குள்ளே தான் வரும். ஸோ அதனால் லாட்ஜுன்றது ஒரு பொது பெயராக பார்க்கப்படுது. அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு எக்கச்சக்கமான ஹோட்டல்ஸில் போய் சாப்பிடுவோம். ஹோட்டலோட நேம் பார்த்திங்கன்னா வேறு வேறு நேமில் இருக்கும். ஆனால் பொதுவாக நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு ஹோட்டல்ஸ் அப்படின்ட்டு தான் நம்ம பொதுவான பெயராக நம்ம கூப்பிடுவோம். இது போலவே தான் இடம் எப்படி இருந்தாலும் பெயர் எப்படி இருந்தாலும் அந்த விஷயங்களோட கருன்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. ஸோ அந்த வகையில் நம்மளோட எல்லாரோட உடம்புலையும் கடவுள் மெய் அப்படின்ற பெயரோட வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட கடவுள்
கடவுள் வாழுற இடத்த நம்ம தான் வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, இந்த மாதிரியான தீய பழக்க வழக்கங்களை நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளை கடவுள் படைச்சதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட இறுதியாக உடம்பு, உயிர், இறைவன் இது மூணுமே வந்து ஒன்று தான். அப்படிப்பட்ட உயிரை நம்ம தான் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணும். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.